ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அம்ப்ரெல்லா ஃப்ராக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடியோட பீஸ் வந்து மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் அட்டாச் பண்ணிடுறேன். மெயின் பீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா அது ஒரு நல்ல க்ரிப்பாக வந்து நின்றுடும். அதனால் அட்டாச் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிடுங்க. லைனிங்கும் வச்சு மெயின் பீஸும் வச்சு அயன் பண்ணிவிடுங்க. எப்படியாப்பட்ட துணியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அயனிங் வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும், சுருக்கமே இருக்காது. அழகாக வந்து ஷோல்டர் ஃபினிஷிங் பாருங்கள், அழகாக ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ரவுண்டு இந்த சர்க்கிள் போடும்போது தான் இங்கே சுருக்கம் வந்துடும். அந்த சுருக்கத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு அதை பிறகு நீங்கள் அந்த ரவுண்டை வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஷோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லூஸ் இல்லாமல் கார்னராக தையல் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணலாங்க. ஸ்டிச் பண்ணுறது ஒரு பெரிய வந்து ஹார்ட்டுங்க. நம்ம மனசில் வந்து நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே போதும், நீங்கள் எப்படியாப்பட்ட கிளாத்தும் ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நான் நெக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் வந்து சன்கிரேப்புன்றதுனால ரொம்ப சூப்பராக வந்து வளைஞ்சு கொடுக்குங்க. அதனால் நம்ம சின்ன சின்னதாக ஒரு சிசர் கட்டை கொடுத்துக்கலாம். இது எப்போவுமே நெக்கு திருப்புறீங்கனாக்கா கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த லைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம சின்ன சின்னதாக சிசர் கட்டு கொடுத்துக்கலாம். அந்த சிசர் கட்டு வந்து பார்த்திங்கன்னா நாச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா பின்னால் வந்து பிசுறு அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது மடிக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பின்னால் வந்து கொஞ்சம் தெரியும். அதனால் அழகாக இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஸ்டிச் பண்ணிடலாங்க. ஃப்ராக்குன்றதுனால அழகாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பட்டனோ இந்த மாதிரி ஏதாவது அழகுபடுத்திக்கலாம். அதனால் நான் இப்படியே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிடுறேன். ரொம்ப அழகாக வந்து வந்ததுங்க. இது வந்து ஒரு அயன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிப்புக்காக அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பேக் டாட் போட்டுடுறேன். நான் எந்த ஃப்ராக்காக இருந்தாலும் ஒரு பேக் டாட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே வந்து பிரின்சஸ் கட்டுன்னா பேக்கில் உண்டி டாட் போடுங்க, ஃப்ரண்ட்டில் டாட் வராது. ஏன்னா அந்த பிரின்சஸ் கட்டே வந்து அழகாக தெரியும். இதுக்கு வந்து பேக்கு அண்டு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்துக்கும் போட்டுட்டு அயன் பண்ணி எடுத்துட்டேன். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து பாட்டத்தை அட்டாச் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து அம்ப்ரெல்லா ஃப்ராக்குன்றதுனால ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க. கட்டிங் ஒண்டி தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் கட் பண்ண அதுவும் ஈஸியாகிடும். தையல் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தை வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே சுலபம். ஏன்னா பாடியை ரெடி பண்ணிட்டோம்னா பாட்டம் ஈஸி. ஏன்னா எந்த பக்கமும் சுருக்கு வைக்க வேண்டியது கிடையாது. நம்ம ஹிப் ரவுண்டு கரெக்டாக எடுத்து அந்த சர்க்கிள் கொடுத்து அம்ப்ரெல்லா ஷேப்பை எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரெயிட் வந்து நேராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டேன். நான் பார்க்காம வைக்கக்கூடாது இல்லையா, அதனால் செக் பண்ணிவிட்டு இந்த அர்க்காத்தும் அந்த அர்க்காத்தும் ஒன்றா வர மாதிரி பார்த்து அது பிறகு அப்படியே வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு அயனிங் கொடுத்தீங்கன்னாக்கா நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ரெடி ஆகும். இது பேக் பார்ட்டுங்க. பேக் பார்ட்டு வந்து நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைன்றதுனால கால் நம்ம தலை வழியாக வந்து போடணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கூட அவங்களுக்கு டைட்டுன்றது இருக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து ஹூக் வச்சுருக்கேன். ஜிப்பு வைக்கிறவங்க ஜிப்பு வைக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் ஜிப்பு நல்லாயிருக்கும், அது பிறகு அது வேலை செய்யாது போட்டு. அதனால் ஹூக் வைக்கிறது ரொம்பவும் நல்லது. அதனால் ஹூக் வைக்கிற மாதிரி நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக. இதுக்கு ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். போட்டு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டில் கொடுத்து தைச்சிக்கிறோம். அதே மாதிரி தாங்க இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. ஒரு 6 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து பேக்கில் வந்து நாட்டு ஒரு பெல்ட் மாதிரி நாட் கட்டுறதுக்கு நான் வந்து ஒரு கிளாத்தை கொடுத்துருக்கேன்.
அங்கேருந்து இந்த 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு மெயின் பீஸை மட்டும் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. எண்டு வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து கீழே வந்து மடித்து தைக்காமல் நான் வந்து ஜிக்ஜாக் கொடுத்துருக்கேன். நீங்கள் மடித்து தைக்கணுன்னாலும் மடித்து தைச்சிக்கலாம். ஜிக்ஜாக் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னமும் அழகாக இருக்கும் ஃப்ராக் பார்க்கும்போது. அதே மாதிரி ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து லைனிங் பீஸை அட்டாச் பண்ணிடுறேன். லைனிங் பீஸும் வந்து கீழே ஒரு பக்கம் மடித்து தைக்கல, அதையும் வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவும் வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பிறகு இந்த சைடில் வந்து நம்ம வந்து தைச்சிடலாம். இதை வந்து இப்படி மடித்து தைச்சிடலாம். உள்ள லைனிங் தானே, அதனால் மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அளவு வந்து பார்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கான்றதை மெஷர் பண்ணிவிட்டு அது பிறகு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து எடுத்து அது பிறகு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் அளவில் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் எதுவும் வைக்கல. மெயின் பீஸே வந்து ஏன்னா நல்லா பறக்கணும் இல்லையா, பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுவும் இந்த பீஸும் வச்சு நான் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணும்போது கரெக்டாக வந்துடுச்சுங்க. கொஞ்சம் கூட கம்மியாக வந்து ஜாஸ்தியாக வந்து இல்லை. கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் அளவு வந்து எக்ஸ்ட்ரா பீஸே கிடைக்கல கட் பண்ணுறதுக்கு. அது கரெக்டாக வந்து அந்த கையில் வந்து அந்த சிசர் கட்டுக்கும் இந்த சிசர் கட்டுக்கும் கரெக்டாக உக்காந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம கீழே வந்து நம்ம பிக்கு போட்டதுனால கீழேயும் மடித்து தைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபுல் ஃபினிஷ்ஷு வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு பக்கம் லைனிங்கை வந்து மெயின் பீஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதோட பாட்டத்தை வந்து இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு நல்ல ஃபோல்டு வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அதுவும் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப வந்து சூப்பராக வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். அளவு கரெக்டாக போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தையல் கரெக்டாக வந்து நிற்கும். இது வந்து இந்த பக்கம் பாட்டத்தை நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கரெக்டாக வந்து அந்தந்த அளவுங்களுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது வந்து ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டடாக வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து பண்ணுறோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.